என்ன? யாரு முன்னாடி நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன சத்யா. என்ன செய்வீங்களா? உங்க அப்பா 2 பேரும் அடிச்சு கொன்னாரே, அதே மாதிரி என்னையும் அடிச்சு கொன்னிடுவீங்களா? ஏய் அர்ஜுன், என்னடா பண்ற? அப்பா என்ன பேசுறப்ப இவன்? வாய மூடு. சத்யா யாரா? யாரு? இந்த வீட்டோட மூத்த மருமக. அகிலா காவேரிக்கு அப்புறம் இந்த வீட்டை கட்டி ஆள போறவ. ஏய், புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லாம் உங்க ரூம்ல வச்சுக்கங்கடா. ஏன் முன்னாடி நீ இவளை அடிக்க கை ஓங்குறத என்னால ஏத்துக்க முடியாது. அப்பா, சத்யாவை நீ மரியாதையாதான் நடத்தணும். நீன்னு கிடையாது, யாரா இருந்தாலும் சரி. அம்மாடி சத்யா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி சத்யா மாதிரி சாந்தமா அமைதியா வாழ்ற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தா அவளால தாங்கிக்க முடியாது. அவளுக்கு பேரதிர்ச்சியா தான் இருக்கும். ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவ ஆவேசப்படுறா. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, எதுக்காக அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, என்னையும் ஜனாவையும் மாதிரி நல்ல மனுஷங்களை கூட கொலை செய்ய தூண்டுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு நாம தாண்டா சத்யாக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே கை தூக்குறது என்னடா பழக்கம்? சத்யா அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கம்மா. ஒரு ஜமீனா நான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன். தண்டனைன்ற பேர்ல அவங்களை கொல்றதுக்கு அவங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? அந்த 2 பேரும் இந்த ஜமீன் குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் பெரிய அவமானத்தை தேடித்தர அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுமா.